இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி இருந்துச்சு. அதை வச்சு என்னலாம் பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கலாம். ஃபுல்லாக வச்சுருப்போம். இப்போது இட்லியை புட்டு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நிறைய ஆட் பண்ணிடாது, இதில் காரமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போது உப்பு, நைஸ் உப்பு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்து. இருமா, நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்கள் இந்த இட்லியை எப்போ வேணாலும் செய்யலாம். 2 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். சரி, இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இருங்க, டேஸ்ட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, குழம்பு, மிளகா பொடி மசாலா, அப்புறம் இட்லி பொடி, அப்புறம் உப்பு, இட்லி